பகவத்கீதா தியான ஸ்லோகாः. நமோஸ்துதே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वर्तस्सुतीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 7வது ஸ்லோகம். சர்வபூதானி கௌந்தேய பிரகிருதிம் யாந்தி மாமிகாம் கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாதௌ விஸ்ருஜாம்யகம். கௌந்தேய அப்படின்னு பெருமாள் அவர் அர்ஜுனனை கூப்பிட்றார். கௌந்தேயன்னா யார்? குந்தி புத்திரனான அர்ஜுனனே அப்படின்னு கூப்பிட்றார். கௌந்தேய சர்வபூதானி கல்பக்ஷயே அப்படின்னு. சர்வபூதானின்னா என்ன? இந்த பிருத்திவியில் இருக்கிற எல்லா பொருள்களும் இந்த கல்பக்ஷய கல்பத்தின் முடிவில் என்ன பண்ணுறது? மாமிகாம் என்னுடைய பிரகிருத்தியை அடைகிறது. பெருமாள்கிட்ட போய் லயம் அடைகிறது. எப்போ? இந்த கல்பத்தின் முடிவில். ஆனால் கல்பாதௌ தௌன்னா ஆரம்பிக்கிறதுல ஆதௌ தேவகி தேவ அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறோம் இல்லையா? ஆதௌன்னா முதல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அதே மாதிரி கல்பாதௌ கல்பத்தின் ஆரம்பத்தில் என்ன கல்பத்தின் ஆதியில் தானி அவற்றை நான் மறுபடியும் விசுருஜாமி உற்பவிக்க செய்கிறேன். நானே அதை மறுபடியும் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ தான் சென்ற பதிவில் அந்த வார்த்தையை சொன்னோம். பஞ்ச தன்மாத்திரங்கள் பஞ்சபூதங்கள் அப்படின்னு. அப்போ அந்த 24 தத்துவங்களில் மகான்னு சொல்லும் பொழுது அது என்ன பண்ணுறது? இது எல்லாத்தையும் எல்லா ஜீவராசிகளையும் பெருமாள் உற்பத்தி பண்ணுறார். முதல்ல இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், ஒரு குடம் வச்சுருக்கோம், மண்ணு குடம். இப்போ எப்படி இருந்தது? ஏற்கனவே அது சாதாரண களிமண்ணாக இருந்தது. அந்த களிமண்ணை அந்த குயவன் என்ன பண்ணான்? நன்னா மண்ணை ஜலம் கொத்தி அதை பிசிஞ்சு 1 நாள் 2 நாள் 3 நாள் போல் அதை புளிக்க வச்சு, அப்புறமா அவனுடைய அந்த சக்கரம், குயவனுடைய சுத்தர சக்கரம் இருக்கே, அந்த சக்கரத்தில் அந்த மண்ணை டைட்டாக களிமண்ணை வச்சு அவனுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதை குடமாட்டமோ சொம்பாட்டமோ இல்லாட்டி போனால் ஒரு பானை இல்லாட்டி போனால் களரி போடுற ஒரு அடுக்கு போலவோ அவன் எப்படி வேணால் பச்சை மண்ணாக பண்ணி வைப்பன். பச்சை மண்ணில் அதுபோல் ஒரு பாத்திரத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சூளையில் வச்சு தணல் நெருப்பில் வச்சு சுட்டாக்க அது இனிமேல் உடையாத அளவுக்கு ஆகும். அந்த மாதிரி அது என்னது? இப்போ கடைசியில் அது இப்போ ஒரு பானை குடமாக இருந்தால் கூட அதுக்கு என்ன பேர்? அது மண்ணு குடம். மண்ணில் பண்ணின ஒரு குடம். பச்சை மண்ணாக இருக்கும்போது மறுபடியும் இடரடி கீழே விழுந்துருத்துனா அது இடறுதல் மூலமாக கீழே விழுந்துடும். அதனோட இட் லூஸ் இட் ஷேப். குடம் குடம் மாதிரி இருக்காது. குடம் கோணலை அதனோட உண்மையான உருவத்தை இழந்துடும். ஆனால் அதுவே களிமண்ணை சூளையில் வச்சு சுட்ட பிறகு அதனோட குடத்தோட ஷேப்பு மாறாது. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து குடத்தை நல்லா பயன்படுத்திக்கிறோம். அதில் ஜலம் வச்சுக்கிறோம், வேறு என்ன வேணுமோ அதெல்லாம் வச்சுட்டு அதை பயன்படுத்துகிறோம். காலப்போக்கில் கொஞ்ச நாள் கழித்து அந்த ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து அந்த குடம் உடஞ்சிடுறதுன்னா மறுபடியும் அது என்ன ஆகும்? மண்ணாக தான் ஆகும். எப்படி குடம் ஒன்று உற்பத்தி பண்ணும்பொழுது மண்ணிலேருந்து பண்ணின குடம் அது பயன்பாட்டுக்குரியதாக இருக்குது, பயன்படுத்துகிறோம், பயன்பாட்டுக்கு எல்லா விதமான உபயோகத்துக்கும் அது எடுத்துட்ட பிறகு காலப்போக்கில் அது மறுபடியும் தன்னுடைய நிலைமையை இழந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்டையாடுறது, விரிசல் வருது, ஏதோ ஒன்று வருது அப்படின்னா அந்த குடம் எப்படி மீண்டும் மண்ணோட கேட்டகரிக்கு போகிறதோ அதுபோல் இந்த உலகத்தில் பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தால் அவர் இத்தனை பெரிய வேலையெல்லாம் செய்கிறாரு. அவருக்கு என்ன ரொம்ப சிரமமாக அவரோட கச்சமெல்லாம் அவிழ்ந்து வெறுத்து கொண்டு துடைக்கிறதுக்கு ஒரு ஆள் யாரெங்கே கொண்டு வா டவல் அப்படிலாம் கேட்டுருப்பாரா? ஒன்றுமே இல்லை. அவர் அந்த அடுத்த இன்னொரு சில அத்தியாயத்தைகளை சொல்கிறார். ஏகாம்ஸ்தேன சிதோ ஜெகத்து. அவருடைய சுண்டு விரல் கூட சிரமப்படாமல் இத்தனை பெரிய சிருஷ்டியை பண்ணி அதை சிருஷ்டிக்கு எல்லாது வேண்டிய சாமானெல்லாம் கொடுத்து அதுக்கு என்ன வசதி வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்து அவா கர்மபலனுக்கு தகுந்த மாதிரி இதை நடத்தி கொடுக்குறாருன்னு சொன்னால் அந்த கடைசியில் யுகமகா புருஷர் போல் யுகமகா பிரளயத்தில் அப்போ என்ன பண்ணுறார்? இந்த சாமான் இத்தனை ஒரு மண்ணிலேருந்து ஆரம்பித்த ஒரு குடம் எப்படி மீண்டும் சிதைலம் அடைந்து மீண்டும் மண்ணாகவே மாறுகிறதோ அதுபோல் பெருமாள்கிட்ட இந்த சகல ஜீவராசிகளும் இந்த மகான் என்ற தத்துவத்தோடு சேர்ந்து பெருமாளோட
ஐக்கியம் அடையிறது. அது மகாப்பிரளயத்தில். இப்போ சாதாரணமாக இப்போ ஒரு கலியுகம் முடியிறது அப்படின்னு சொன்னால், இல்லை துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பிச்சிருக்கு, எப்போ அதுதானே நம்மளுக்கு தெரியும். கலியுகம் முடிகிற வரைக்கும் நம்ம 4,32,000 வருஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் அது நகைப்புக்கு தான் இடம். அதனால் இந்த துவாபர யுகம் முடிஞ்சு இப்போ கலியுகம் ஆரம்பிக்கும் போது நடுவில் என்ன வந்திருக்காது, ஒரு பிரளயமோ ஒன்றுமோ வந்திருக்காது. சிலப்போ கொஞ்சம் ரொம்ப என்ன மணல் தூக்கின ஒரு காற்று அடித்து சில ஊரெல்லாம் மண்ணுக்குள்ளே போயிருக்குமோன்மோ. அது அந்த ஜியோகிராஃபிக்கல் அசஸ்மெண்ட் பண்ணுறவாளுக்கு தான் அதை பற்றி தெரியும். ஆனால் நம்ம சாதாரணமாக ஒரு கிராமத்தில் இருக்கிறவாளோ நகரத்தில் இருக்கிறவாளுக்கோ அது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஒரு யுகம் முடிஞ்சு இன்னொரு யுகம் ஆரம்பிக்கிறதுனா சாதாரண இப்படி வைகாசி மாதம் முடிஞ்சு எப்படி ஆனி மாதம் அடுத்த நாள் மாசப்பரப்பு இல்லைன்னா அமாவாசை ஏகாதசி கொண்டாடுறோமோ அதுபோல் சாதாரணமாக அடுத்த நாள் வந்திருக்கோம். நிறைய பேருக்கு அது புது யுகம் வந்திருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாததாக இருந்திருக்கும். அதனால் இது சாதாரண ஒரு நிகழ்வு தான். ஆனால் மகாபிரளயத்தில் தான் சகல ஜீவராசிகளும் பரம்பொருளில் ஒடுங்கும் அப்படின்றத நம்ம மனசில் வாங்கலாம். இந்த 7வது ஸ்லோகத்தில் பெருமாள் ஒரு வார்த்தை சொல்கிறார், கல்பக்ஷயே, கல்பத்தின் இறுதியில் அப்படின்னு. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, பெருமாளுண்டை எல்லாம் லயமடையிறது அப்படின்னு சொன்னேன். அந்த விசிறுஜாம்யகம் உற்பவிக்க செய்கிறேன். ஒரு கல்பத்தோட முடியல க்ஷயத்தில் ஆரம்பிக்கத்தில் க்ஷயம் போது கல்பக்ஷய கல்பத்தின் முடிவில் எல்லாம் என்னிடம் பிரகிருத்தியை மீண்டும் அடைகின்றது. அதுக்கப்புறம் கல்பாதோ மீண்டும் கல்பம் துவங்கும் பொழுது எல்லாவற்றையும் நான் உற்பவிக்க செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த கல்பக்ஷயே அப்படின்ற அந்த வார்த்தை எப்படின்னு கேட்டால், பிரம்மாவோட ஆயுள் மகாபிரளய காலத்தில் ஒரு இருக்கும். கல்பக்ஷயன்றது பிரம்மாவோட ஆயுள். அவருக்கு 100 வயசு. அந்த 100 வயசு இருப்பார் அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக இந்த கணக்கு எப்படி நம்ம பெரியவாள்லாம் போடுவான்னு கேட்டால், நம்மளோட 360 வருஷம் ஒரு தேவர்களுக்கு 1 வருஷம். நம்மளுக்கு 1 வருஷம் 6 மாதம் ஒரு தட்சிணாயன புண்ணிய காலம், உத்தராயண புண்ணிய காலம். இப்போ நம்ம உத்தராயண புண்ணிய காலத்துக்கு காத்துன்ருக்கோம். அதாவது மார்கழி மாதம் முடிஞ்சு வரும்பொழுது உத்தராயண புண்ணிய காலம் வரும், தை மாதம் 1ஆம் தேதி. அப்படின்னா அது தேவர்களுக்கு காலை பொழுது, அதாவது விடியற்காலை. நம்மளுக்கு பிம்மால் சொல்கிறோம் இல்லையா, பிரம்ம முகூர்த்தம் பிட்வீன் 4 and 5:30, 4 and 5:45 அந்த மாதிரி அந்த டைம் அவளுக்கு தேவர்களுக்கு விடியற்காலை உத்தராயணம். அது அப்படி மொள்ள தோர்ந்து இப்போ அவளுக்கு ராத்திரி பொழுது வரும். அதாவது நம்மளுடைய 1 வருஷம் அவளுக்கு 1 நாள். நம்மளுடைய 360 வருஷம் ஒரு தேவர்களுக்கு 1 வருஷம். 12,000 தேவ வருஷம் ஒரு சதுர்யுகம். அதுபோல் 1000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல். அதே மாதிரி இன்னொரு 1000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு இரவு. அதுபோல் அவர் 100 வருஷம் இருப்பார். இங்கனம் பிரம்மாவின் ஆயுள் 100 வருட காலம். அந்த 100 வருட காலத்துக்கு அது முடிஞ்ச பிறகு என்ன பண்ணோம், மகாபிரளயம் வரும். அந்த பிரளய காலத்தில் இந்த பிரகிருத்தியில் இருக்கிற எல்லா வஸ்துக்களும் பெருமாளிடம் லயமடையும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் கல்பக்ஷயே என்ற வார்த்தைக்கு சிறப்பான பொருள். அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் விரிவாக பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.